சார், என் பேர் MC சிவகாமி. நான் புழுதிவாக்கத்துல இருந்து வரேங்க. இது எங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்காக நான் இப்ப வந்திருக்கேங்க. எங்க தாத்தா பேர் MC சம்பந்த முதலியார். 1943 266 ஏக்கர் சோழிங்கநல்லூர் இதுல வாங்கியிருக்காருங்க அவரு. அவர் எங்க தாத்தாக்கு 5 பசங்க. அதுல எங்க அப்பா வந்து 2வதா MC சந்திரசேகரன் எங்க அப்பாங்க. 60ல அவர் பாக பிரிவினை பண்ணிட்டாரு. அந்த சொத்தை ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுன்னு சொல்லி அலாட் பண்ணிருக்காரு. அதுக்கான ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. 1960க்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981ல வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா 1988ல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டாவை 35 வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல், அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் இல்லாமல் போனி கபூர் என்றவர் 2023 ஜனவரி மாதம் போலி ஆவணங்கள் மூலியமா பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு. அவர் பெயர் மாற்றம் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு வந்து வாங்கினவங்க கிட்ட இருந்து வித்தவங்களுக்கும் எந்த லிங்க் டாக்குமெண்ட்டுமே இல்லாம, சோழிங்கநல்லூர் தாசில்தார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி தவறுதலான போலி பட்டா வழங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. போனி கபூர் ஸ்ரீதேவி அம்மா நடிகை அவங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் இல்ல, வாரிசு சான்றிதழ். போனி கபூர் தான் கணவர், இவங்க பசங்கன்றதுக்கு வாரிசு சான்றிதழும் இல்ல. பட்டாவை வந்து பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. இதற்காக நான் வந்து இங்க கோர்ட்ல வந்து ஹைகோர்ட்ல வந்து ரிட்டு போட்டிருக்கேங்க. ரிட்டு போட்டதுக்கு எனக்கு 12 வாரம் கால அவகாசத்துக்குள்ள இந்த இதை மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்படி சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கும் RDO கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு. இதற்கு இடையில இவங்க இந்த இடத்த வந்து விக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதுதாங்க என்னுடைய கோரிக்கை. நான் எங்க தாத்தாவுடைய 5 பேர்ல ஒருத்தங்களுடைய வாரிசு நானு, எங்க அப்பாது, எங்க அத்தையோடைய வாரிசு இவங்க 2 பேரும். நாங்க எல்லாருமே செங்கல்பட்டு கோர்ட்ல OS கேஸ் போட்டிருக்கோம். நேத்து OS கேஸ் அங்க வந்திருக்குங்க. இன்ட்ரீம்க்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரு போலி ஆவணம் மூலியமா இவரோட இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி எல்லாமே தவறுதலான இதை சொல்றாரு. என்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கு. RTIல சோழிங்கநல்லூர் தாலுகால டெத் சர்டிபிகேட்டும் வாங்கல, நாங்க லீகல் எய்ட் சர்டிபிகேட்டும் இல்லன்னு சொல்லி எனக்கு RTIல வழங்கியிருக்காங்க. போலி ஒரு நேம் டிரான்ஸ்பர் ஆஃப் பட்டா வித்தவுட் டெத் சர்டிபிகேட், வித்தவுட் லீகல் ஹெட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே போனி கபூர் என்றவர் அவரோட இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி பண்றாருங்க. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த சொத்தை விற்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. மத்தபடி நீதிபதி கோர்ட்ல என்ன நியாயம் கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் பொறுமையா. இவ்வளவுதாங்க. வணக்கம். ஆமாங்க, இன்ட்ரீம்க்கு கேட்டிருந்தோம். நேத்து இன்ட்ரீம் கேஸ் வர நேரத்துல இவங்க வந்து ரிட் இங்க வருதுன்னு சொல்லி நேத்து கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல செங்கல்பட்டுல சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் நேத்து இங்க ரிட் வந்துச்சு அப்படின்றதே. ரிட் இங்க வந்தது நேத்து வந்தது எனக்கு தெரியாதுங்க. நேத்து அவங்க அதை சொல்லிதான் டேட் வாங்கியிருக்காங்க. திரும்பவும் செப்டம்பர் 22ன்னு சொல்லி டேட் வாங்கியிருக்காங்க. இப்ப அவரு நீங்க வந்து சரியான வாரிசு இல்ல, தவறான விஷயத்த சொல்லி இது பண்றீங்க. நேரடியான வாரிசு கிடையாது. 2வது மனைவியோட மகள்கள். ஆமா, எங்க அம்மா வந்து 2வது மனைவி தாங்க. முதல் மனைவி வந்து அவங்க கோர்ட் நிர்ணயத்தப்படி ஜீவனாம்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்ததுக்கான வாக்காளர் பட்டியல்ல ஒரே வீட்டு அட்ரஸ்ல சொந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த வீடு இருக்கு. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுடைய சொந்தக்காரங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்களையும் கேட்கலாம். யார் எல்லாம் டிஃபெண்டன்ஸோ எல்லாருமே இப்ப கோர்ட்ல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. இவர் எல்லாமே போனி கபூருடைய அவங்க சார்பா சொல்றது எல்லாமே தவறு. எதற்கும் ஆதாரம் இல்ல. எனக்கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் ரிஜிஸ்டர்டாவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் வித் நம்பரோட எல்லாமே இருக்கு. நான் ஒரு செட்டு ஃபுல்லாவே எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ECRல 4 ஏக்கர் 18 சென்ட் அந்த அம்மா கிரயம் பெற்றிருக்காங்க. 75 கிரவுண்ட். அதுல எங்களுக்கு 5 பேர் வாரிசா 50 கிரவுண்ட் வரணும். மீதி 25 கிரவுண்ட பத்தி என்கிட்ட டாக்குமெண்ட் இல்ல, பட்டா இல்ல. MC சம்பந்த முதலியார் பேர்ல தான் பட்டா இருக்கு. இவங்க பெயர் மாற்றம் பண்ண பட்டாவை கூட MC சம்பந்த முதலியார் பேர்ல இருந்து பெயர் மாற்றம் பண்ணல. அதுவும் ஒரு ஃப்ராட் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ராட் பண்ணதே அவரு ஹைவேஸ்ல 1,88 லட்சமோ 87 லட்சத்துமோ கரெக்டா அந்த பணத்தையும் இவர் வாங்கியிருக்காரு. அதுவும் அதுக்கு இப்ப அடுத்த வாரம் ரிட்டு போட போறேன். அதுவும் போனி கபூர் ஏமாத்தி தான் வாங்கியிருக்காரு. அதுக்கான ஆவணமும் என்கிட்ட இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.